லெட்ஸ் வி ஆர் கோயிங் டு பைனரி ட்ரீ. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ட்ரீனா என்னென்னு பார்த்தோம். இப்போது பைனரி ட்ரீ அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஓகே, பைனரி ட்ரீ இஸ் அ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். பைனரி அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம், 2 வேல்யூஸ் இருக்கும் அப்படி தானே. ஸோ பைனரி ட்ரீ அப்படின்றது மேக்ஸிமம் 2 சில்ட்ரன்ஸ் இருக்கணும், அதுதான் பைனரி ட்ரீ. ஸோ மேக்ஸிமம் 2 சில்ட்ரன்ஸ். அப்போ ஒரு சில்ட்ரன்ஸ் இல்லாமலும் இருக்கலாம், இல்லை ஒரு சில்ட்ரன் இருக்கலாம், இல்லை 2 சில்ட்ரன் இருக்கலாம். 2க்கு மேலே நம்ம சில்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. சைல்டு வந்து ஒரு நோடுக்கு 2க்கு அதிகமாக இருக்கக்கூடாது, அதுதான் பைனரி ட்ரீ. இப்போ நான் நார்மல் ட்ரீக்கும் பைனரி ட்ரீக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நம்மளோட ரூட் நோட். ஃபஸ்ட்டு இருக்கிற நோடு தான் எப்போவுமே ரூட் நோட். அதுக்கு எத்தனை சைல்டு இருக்காங்க, 4 சைல்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ பைனரி ட்ரீ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4Aக்கு 2 சைல்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி Bக்கு 2 சைல்டு, Cக்கு 2 சைல்டு. ஸோ இதுதான் பைனரி ட்ரீ. ஸோ அப்போ பைனரி ட்ரீனா என்ன, நாட் பைனரி ட்ரீ, நார்மல் ட்ரீனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பைனரி ட்ரீனா என்னதுன்னா அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு 2 சைல்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு லெஃப்ட் நோடு ரைட் நோடு, லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு, அப்படி தான் அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம இது எடுத்துட்டோன்னா, இப்போ இந்த ரூட் நோடுக்கு நம்ம லெஃப்ட்டுன்னு சொல்லுவோமா ரைட்டுன்னு சொல்லுவோமா, எது லெஃப்ட் சைல்டு எது ரைட் சைல்டுன்னு சொல்லுவோம், கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் பைனரி ட்ரீக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் தேவையில்லை, இருக்கிறதே 2 நோடு தான். ஸோ ஒன்று லெஃப்ட் சைல்டு, இன்னொன்று ரைட் சைல்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு பேரண்ட் நோடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு மேக்ஸிமம் 2 சைல்டு தான் இருக்கும், ஒன்று லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு. ஓகே, இப்போ இந்த பைனரி ட்ரீயோட காம்போனன்ட்ஸ், தட் மீன்ஸ் இந்த பைனரி ட்ரீயில் என்னென்னலாம் இருக்கும். இப்போ இது பாருங்கள், இதுதான் வந்து ட்ரீ. அதாவது ஒரு ட்ரீனா நம்ம லிஸ்ட்டில் இதில் நான் எழுதியிருக்கேன் லிஸ்ட்டு ஃபார்மேட்டில். இந்த ட்ரீனா ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறது டேட்டா, தென் லெஃப்ட், தென் ரைட். ஓகே, லெஃப்டில் இருக்கிறது இப்போ பியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த பியோட லெஃப்டில் இருக்கிறது நெக்ஸ்ட் நோடை பாயிண்ட் அவுட் பண்ணும். லாஸ்ட் இருக்கிறது லீஃப் நோடு. எந்த சைல்டுமே ஒரு நோடுக்கு இல்லைன்னா அதோட நேம் வந்து லீஃப் நோடு. ஓகே, ஸோ லீஃப் நோட்னால் நம்ம ரெண்டுமே கிராஸ் போட்டுருவோம், எந்த அட்ரஸுமே அதில் லிங்க் ஆகாது. இதுக்கு எனக்கு ரைட் மட்டும்தான் இல்லை, சரி லெஃப்ட் சைல்டு மட்டும்தான் இருக்குது, ரைட் சைல்டு இல்லை, அதனால இந்த பக்கம் நான் லிங்க்கை கொடுக்காமல் விட்டுருக்கேன். ஸோ இப்போ ஏ எடுத்துக்கும்போது இப்போ ரைட்டை எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது பாருங்கள், சியை பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதாவது ஏயோட ரைட் சைடு பாயிண்ட் அவுட் பண்ணுது, சி வந்து அது மாதிரி அதோட ரைட், இந்த பக்கம் அதோட லெஃப்ட், இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் பைனரி ட்ரீ. ஸோ இதோட எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா எலமெண்ட், தென் பாயிண்டர் டு லெஃப்ட் சப்ட்ரீ, பாயிண்டர் டு ரைட் சப்ட்ரீ, இதுதான் இதோட காம்போனன்ட்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீ. மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீஸ் இருக்குது. ஃபுல் பைனரி ட்ரீ, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ, பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ, லாஸ்ட்டு டீஜென்ரேட் பைனரி ட்ரீ. ஓகே, இப்போ நம்ம ஒன்று பைனரி ட்ரீயாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபுல் பைனரி ட்ரீ. ஃபுல் பைனரி ட்ரீனா இதோட ரூல்ஸ் என்னென்னா, எவ்ரி பேரண்ட் நோட் ஆர் இன்டர்னல் நோட் ஹேஸ் எய்தர் 2 or no children. அதாவது ஒரு பேரண்ட் நோடாக ரூட் நோடாக இருந்தாலும் சரி தான், இல்லை வேறு எந்த நோடாக இருந்தாலும் சரி தான், ஒன்று சைல்டு வந்து 2 சைல்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா சைல்டே இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் 1 சைல்டு வந்து இருக்கக்கூடாது. ஓகே, பைனரி ட்ரீனா மேக்ஸிமம் 2 சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் அந்த 1 சைல்டு இருக்கக்கூடாது, 0 or 2 சைல்டு இருக்கணும். இப்போது 1 பார்க்கும்போது ஃபஸ்ட் நோடு ரூட் நோடு பார்க்கும்போது 2, 3 2 சைல்டு இருக்குது. 2 பார்க்கும்போது 4, 5 2 சைல்டு இருக்குது. 5 பார்க்கும்போது 6, 7 2 சைல்டு இருக்குது. இப்போ 3ல் பாருங்கள் சைல்டே இல்லை, 4ல் சைல்டு இல்லை, 6 and 7லையும் சைல்டு இல்லை. ஸோ இதுக்கு என்ன நேம், லீஃப் நோட் அப்படின்னு நேம். ஒரு நோடுக்கு சைல்டே இல்லைன்னா அந்த நோடுக்கு லீஃப் நோட் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அப்போ ஒரு நோடுன்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு 2 or 0 சில்ட்ரன் இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு ட்ரீ தான் ஃபுல் பைனரி ட்ரீ. தென் செகண்டு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்றது நம்ம லெவல் பை லெவலாக ஒரு ட்ரீயை ஃபினிஷ் பண்ணிட்டு வர்றது தான் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. தட் மீன்ஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு நோடுன்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு அதோட லெஃப்ட்டை ஃபினிஷ் பண்ணணும், தென் ரைட்டு. இப்போ லெஃப்ட் எடுத்துட்டோம்னா இப்போ இதோட லெஃப்ட்டு தென் ரைட்டு, இது எடுத்துட்டோம்னா லெஃப்ட்டு ரைட்டு, இப்போ 4 எடுத்துட்டோம்னா லெஃப்ட்டு ரைட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோமா. தென் இப்போ இந்த நோடுன்னு எடுக்கும்போது
2லேருந்து இதோட லெஃப்ட் ரைட், தென் 5லேருந்து எடுக்கும்போது 11 அண்ட் இதோட ரைட் இல்லை. ஸோ இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபுல் பைனரி ட்ரீ இருக்கு இல்லையா, இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்ல முடியாது. எதுக்கு அப்படின்னா, இப்போ ஏ எடுத்துட்டோம்னா அதுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ 2 எடுத்துட்டோம், அதுக்கு லெஃப்ட் ரைட் 4 5. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4க்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு சைல்டு வரையணும், அதுக்கப்புறமாட்டி தான் 5க்கு சைல்டு எழுதணும். ஓகே, ஆனால் இங்கே 4க்கு எழுதாமலே நம்ம 5க்கு சைல்டு வரைஞ்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. அது மாதிரி இன்னொன்று, இப்போ 4க்கு நம்ம வரைஞ்சாலுமே இப்போ நம்ம ரைட் சைடு மட்டும், ஓகே, இந்த பக்கம் மட்டும் வரைஞ்சிருந்தோன்னா அது தப்பு. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு முடிச்சுட்டு தான் ரைட் எழுதணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி 5ன்னு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இது ரூட் நோட எடுத்தோம், இது பார்க்கும்போது இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு, இதுவும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. தென் இந்த சப்ட்ரீ வரும்போது ரைட் சப்ட்ரீன்னு வரும்போது இதுக்கும் 2 நோடு எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இது எழுதிட்டோம், தென் செகண்ட் தான் இது எழுத போகிறோம். ஸோ எழுதாம விட்டாலும் இதுக்கும் எழுதக்கூடாது. மேபி இப்போ இதுக்கு ரைட் நம்ம வரையாமல் இப்போ 6க்கு ரைட்டோ லெஃப்ட்டோ வரைஞ்சிருந்தோன்னா அது தப்பு. தென் இன்னொன்று என்னென்னா, இந்த 5க்கு இந்த 11 வந்து அதாவது லெஃப்ட் எழுதாமல் 5க்கு இந்த பக்கமாக ரைட்டில் ஏதாவது கொடுத்துருந்தோன்னா அதுவும் தப்பு. ஸோ எந்த ஒரு நோடு எடுத்துட்டாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு, தென் அதுக்கடுத்து அந்த ரூட் நோடோட ரைட்டுக்கு போகணும், அதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு அதுக்கப்புறம் ரைட்டு. இந்த மாதிரி லெவல் பை லெவலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றது தான் இந்த கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஓகே, தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ. பெர்ஃபெக்ட் அப்படின்னா எல்லா லெவலுமே வந்து நமக்கு சேம் லெவலில் முடியணும் எல்லாமே. இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் 0 லெவல் 0 ரூட் நோடு, தென் லெவல் 1, லெவல் 2ல் எல்லா நோடும் இருக்குது, லெவல் 3ல் எல்லா நோடும் இருக்குது, லெவல் 4லையுமே நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா நோடும் இருக்குது, எந்த நோடும் நமக்கு மிஸ் ஆகலை. நம்ம இங்கே பார்க்கும்போது இப்போ கம்ப்ளீட் பைனரி ட்ரீயில் பாருங்கள், இந்த 2 நோடெலாம் மிஸ் ஆகிருந்தது. ஆனால் ஒரு லெவல்னு எடுத்துட்டோம்னா அந்த லெவலில் எல்லா நோடுமே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுதான் இந்த பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. பேலன்ஸ்டுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம ஹைட் பேலன்ஸ்டு கண்டுபிடிக்கணும். அதாவது டிஎஃப்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த டிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரீ மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரீ. இப்போ இந்த ரூட் நோடு இருக்கு இல்லையா, இதோட லெஃப்ட் பார்க்கணும், ரைட்டு பார்க்கணும். தென் அடுத்த நோடு இருக்குன்னா அதோட லெஃப்ட் சப்ட்ரீ ரைட் சப்ட்ரீ, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஹைட் கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அந்த மைனஸ் பண்ண வேல்யூ 1 0வாக இருக்கணும், இல்லைனா 1ஆக இருக்கணும், இல்லைனா மைனஸில் வரலாம், மோர் தேன் 1ல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது நாட் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த செகண்ட் கொடுத்துருக்கிறது தான் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நாட் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. இப்போ எப்படின்னு பாருங்கள், இப்போ 1 இருக்கு இல்லையா, 1க்கு லெஃப்டில் ஹைட் அப்படின்றது 1க்கு லெஃப்டில் எத்தனை நோடு இருக்குது, எத்தனை லெவல் ஆஃப் நோடு இருக்கோ அதுதான் அதோட ஹைட். இப்போது இந்த 1க்கு லெஃப்டில் பாருங்கள், இது லெவல் 1, இது லெவல் 2, இது லெவல் 3 வரை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட ஹைட் வந்து என்னது 3. இப்போது இதோட ரைட்டில் இதோட ஹைட் வந்து 1. ஸோ 3 - 1 ஆன்சர் 2. இங்கே ரெட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா 2. இப்போ இந்த 2 எடுக்கும்போது இதோட நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இதோட லெஃப்டில் 1 தான் இருக்குது. ஸோ 1, இங்கே 2 இருக்குது. ஸோ 1 - 2 வந்து -1. ஓகே, ஆனால் நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். தென் ஏன்னா இங்கேருந்தும் இங்கே மைனஸ் பண்ணலாம், அங்கேருந்து அவங்க மைனஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து மோர் தேன் 1ஆக தான் இருக்கக்கூடாது, மைனஸில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த 5 எடுக்கும்போது 5க்கு இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த பக்கம் ரைட்டில் ஒன்றுமே இல்லை. ஸோ 1 - 0 நமக்கு ஆன்சர் 1. 6ஓட டிஎஃப் பார்க்கும்போது 2 பக்கமே இல்லாதனால ஆன்சர் 0, 4க்கும் 0 அண்ட் இந்த 3க்கும் 0. இப்போ பார்த்தீங்கன்னா 2 4 5 6 இது எல்லாமே ஒன்று 0வாக இருக்குது, இல்லை 1ஆக இருக்குது, இல்லை -1ஆக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த ரூட் நோடு இருக்கு இல்லையா, அதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்தது 2 வந்தது. ஏன்னா 1 2
3 மொத்தம் இதோட லெஃப்டில் 3 லெவல்ஸ் இருந்தது, இதோட ரைட்டில் ஒரு லெவல் தான் இருந்தது. ஸோ 3 - 1 ஆன்சர் வந்து நமக்கு 2. ஸோ திஸ் இஸ் நாட் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. இப்போ இது பாருங்கள், இது இந்த ஃபஸ்ட்டு ரூட் நோடில் இங்கே எத்தனை லெவல் இருக்குது? 1 2, ரைட்டில் 1. ஸோ 2 - 1 ஆன்சர் 1. 2க்கு பார்க்கும்போது இந்த பக்கம் 1 இருக்குது, 1 இருக்குது. 1 - 1 ஆன்சர் 0. இதுக்கு 0, இதுக்கு 0, இதுக்கு 0. ஸோ இதில் உள்ள எல்லா ஆன்சருமே ஒன்று 0 இருக்குது, இல்லைன்னா 1 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. ஓகே, ஹைட் வந்து நோ மோர் தேன் 1 தான் இதோட ரூல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டீஜென்ரேட் பைனரி ட்ரீ. 5th டீஜென்ரேட் அப்படின்றா என்னென்னா, ஒரு நோடு இருக்குன்னா அந்த நோடுக்கு ஒரே ஒரு சைல்டு தான் இருக்கணும். அதுதான் டீஜென்ரேட் பைனரி ட்ரீ. இங்கே பாருங்கள், ஈச் பேரண்ட் நோட் தேர் இஸ் ஒன்லி ஒன் அசோசியேட் சைல்டு நோடு. ஓகே, இப்போ 7 இருக்கா, 7க்கு ஒரே ஒரு சைல்டு இருக்குது, 6க்கு ஒரு சைல்டு இருக்குது, அதுக்கடுத்து ஒரு சைல்டு இருக்குது. இப்போது இது ரைட் சைல்டாகவும் இருக்கலாம், லெஃப்ட் சைல்டாகவும் இருக்கலாம். நான் இங்கே ஃபுல்லாகவே லெஃப்ட்டில் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 7க்கு ஃபஸ்ட்டு ஒரு 6, அடுத்து 6க்கு ரைட்டு மட்டும் இருக்குது, இதுக்கு லெஃப்ட்டு மட்டும் இருக்குது. ஸோ ஒரு நோடு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு சைல்டு தான் இருக்கணும். அதுதான் டீஜென்ரேட் பைனரி ட்ரீ. ஓகே, இப்போ நான் இங்கே வந்து எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். ஃபுல் பைனரி ட்ரீனால் நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்று 0 நோடு இருக்கணும், இல்லைன்னா ஒரு சைல்டுமே இருக்கக்கூடாது. ஸோ 0 இருக்குது, இல்லைன்னா 2 இருக்குது. இதுதான் ஃபுல் பைனரி ட்ரீ. தென் கம்ப்ளீட் நம்ம என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்ம ரைட் எழுதணும். ஸோ அது வந்து லெவல் பை லெவலாக நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுதான் பார்த்தோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ரூட் நோட், அதோட லெஃப்ட்டு, அதோட ரைட்டு. ஸோ லெஃப்ட்டில் பார்க்கும்போது 2 ஃபினிஷ் ஆகிருக்கு, ரைட்டில் பார்க்கும்போது 1 மட்டும் ஃபினிஷ் ஆகிருக்கு, இந்த பக்கம் ஃபினிஷ் ஆகலை. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ஆகணும். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. டீஜென்ரேட் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நோடு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு சைல்டு தான் இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சைல்டு இருக்குது, இதுக்கு ஒரு சைல்டு, இதுக்கு ஒரு சைல்டு. ஸோ டீஜென்ரேட். பெர்ஃபெக்ட்னா என்ன பார்த்தோம்? அதோட லெவல் வந்து ஒன்று போல் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஒன்று இருக்குது, தென் அதுக்கு ஒரு லெவல் ஸோ இந்த லெவல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ இதில் இது ஒரு வேளை இல்லைன்னா இது நாட் பெர்ஃபெக்ட். எல்லாமே ஒன்று போல் கம்ப்ளீட் ஆகிருக்கிறதுனால இது பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறமா லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பேலன்ஸ்டு. பேலன்ஸ்னால் என்ன சொன்னோம்? நம்ம டிஎஃப் கண்டுபிடிக்கணும், ஹைட் பேலன்ஸ்டு கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ட்ரீ மைனஸ் ரைட் சப் ட்ரீ. இப்போ இது வந்து இதோடது பார்க்கும்போது 1 2 3, இதோட ஹைட் வந்து 3, ரைட்டில் பார்க்கும்போது 1 2. ஸோ 3 - 1 ஆன்சர் 1. இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த நோடு பார்க்கும்போது 1 2, 2 - 1 ஆன்சர் 1, ப்ராப்ளம் இல்லை. இதில் பார்க்கும்போது 0 - 1 ஆன்சர் -1, இதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது 0 - 0 0, இது 0. ஸோ இது பார்க்கும்போது 1 - 0 ஆன்சர் 1. ஸோ எல்லாமே 1 -1 இருக்குல்ல, 0 இருக்குல்ல, 1 இருக்குது. மோர் தென் 1 இல்லை. இதோட ஹைட் பேலன்ஸ். ஸோ இது பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பைனரி ட்ரீனா என்ன, தென் அதோட காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.